கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இங்கே பரலோக ராஜ்யமானது தீவெட்டிகளை கையிலே ஏந்தி கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டிருக்கிற கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யார் கன்னிகை? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். புருஷனை அறியாதவள் கன்னிகை, கன்னித்தன்மையை காத்து கொண்டிருக்கிறவள் கன்னிகை. இங்கே மணவாளன் ஒருவர், அவருக்கு எதிர்கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகைகள் 10 பேர். இந்த 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் எனவும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் எனவும் இங்கே சாட்சியிடப்படுகிறது. இந்த புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியமானது ஒரு கிரியைகளின் மூலம் அது திட்டம் பண்ணப்படுகிறது. ஒரு கிரியையானது இந்த புத்தியை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிரியையானது தீவெட்டியை கையிலே வைத்திருக்கிறவர்கள் அதற்கு எண்ணெய் புட்டியையும் கையிலே எடுத்து வராதிருக்கக்கூடிய ஒரு நிலை கிரியைகளுக்கு மாறான ஒரு கிரியையாக காணப்பட்டது. இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிற கிரியையானது தீவெட்டியை எடுத்து வந்திருக்கிற அந்த கன்னிகைகள் தங்களோடு சேர்ந்து அந்த எண்ணெயையும் எடுத்து வராதிருக்கக்கூடிய ஒரு நிலை. எண்ணெயை எடுத்து வர வேண்டும் என்பது அங்கே கட்டளையிடப்பட்டிருக்கிற நீதியின் கிரியை. அந்த நீதியின் கிரியையை பின்பற்றுகிறவர்கள் 5 கன்னிகைகள், பின்பற்றாதவர்கள் 5 கன்னிகைகள். இந்த 10 பேர்களும் கன்னிகைகள். இங்கே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இலக்கு தங்களுடைய கன்னித்தன்மையை காத்து கொள்ள வேண்டும் என்பதை விட அவர்களுக்குள்ளாக இன்னொரு நீதி அங்கே சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கன்னித்தன்மை பெற்றவர்கள், மணவாளனை எதிர்கொண்டு அழைக்க அவர்கள் முழு தகுதியும் பெற்றவர்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை நீதிக்குரியவர்கள் என்றும் ஆக்கினைக்குரியவர்கள் என்றும் அங்கே வேறு விரிக்கிறது. மற்றொரு காரியத்தை குறித்து வேதாகமத்திலே சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கன்னிகைக்கு மாறானவள் வேசி. கன்னிகை புருஷனை அறியாதவள், புருஷர்களை அறிந்தவள் வேசி. இங்கே வேதாகமத்திலே வேசியின் மார்க்கம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வேசி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கன்னிகை என்ற நிலையில் இருந்தவள், அவள் கன்னிகை என்ற நிலையிலே இருந்து புருஷனை அறிந்த பின் அவள் ஸ்திரீயாக மாறுகிறாள். ஒரு கன்னிகை புருஷனை அறிந்த பின் அவள் ஸ்திரீயாக மாறுகிறாள். அப்படி ஸ்திரீயாக மாறினவள் அநேக புருஷர்களை கண்டபின் அவள் வேசியாக மாறுகிறாள். புருஷரை காணாதவள் கன்னிகை, புருஷனை அறிந்தவள் ஸ்திரீ, புருஷர்களை அறிந்தவள் வேசி என்று சாட்சியிடப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இங்கே பவுல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையானது தன்னோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களை, தன்னோடு சேர்ந்து கிறிஸ்துவை அறிந்தவர்களை கற்புள்ள கன்னிகையாக என்று இங்கே சாட்சியிடுகிறார். இந்த கற்புள்ள கன்னிகையை அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதன். இந்த முதலாவது சபைக்கென்று அனுப்பப்பட்ட இந்த தூதனானவர் முதலாவது சபையிலே தன் மூலமாக சாட்சியிட்ட வார்த்தையை கேட்டு விசுவாசியானவர்கள், அந்த சபையிலே ஐக்கியப்பட்டவர்களை கற்புள்ளவர்களாக, புருஷனை அறியாதவர்களாக, கிறிஸ்துவை அறியக்கூடிய விதமாக மணவாட்டியாய் தான் ஒப்புக் கொடுக்க நியமிக்கப்பட்டிருப்பதாக இங்கே சாட்சியிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் அளிக்கப்பட்ட வார்த்தை பிரமாணம், முதலாவது சபைக்குரிய பிரமாணம். இந்த முதலாவது சபைக்குரிய பிரமாணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிட்டபடி விசுவாசித்தவர்கள் அந்த சபையிலே ஐக்கியப்பட்டார்கள், அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைக்கப்பட்டார்கள். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைக்கப்பட்ட அந்த கன்னிகைகள் கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்காக அவர்கள் நியமிக்கப்படுவதற்காக, கிறிஸ்து என்ற ஒரே புருஷனோடு இணைக்கப்படுவதற்காக பவுல் ஒரு காரணியாக, கருவியாக சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்து புருஷன், மணவாளன், கிறிஸ்து என்ற புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் கன்னிகைகளாக காணப்படுகிறார்கள்.
கன்னிகைகள் புருஷனை அறியாதவர்கள். அவர்கள் கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும்படி அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே அவர்களுடைய கிரியைகள் அவர்களை புத்தியுள்ளவர்களிடமும் புத்தி இல்லாதவர்களிடமும் வேறு பிரிக்கிறது. கற்புள்ள கன்னிகைகளுக்குள்ளாக, புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக இரண்டு விதமான பிரிவு உள்ள கன்னிகைகள் சாட்சியிடப்படுகிறது. இரண்டு விதமான கன்னிகைகள் ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டிருக்கிற சரீரங்களாக காணப்படுகிறார்கள். ஒன்று சாராள், மற்றொன்று ஆகார். இருவரும் கன்னித்தன்மை உள்ளவர்களாக மணவாளராகிய ஆபிரகாமோடு இணைக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமோடு சாராளும் கன்னித்தன்மை உள்ளவராக இணைக்கப்படுகிறாள், மனைவியாக்கப்படுகிறாள். ஆகாரும் சாராளுடைய அடிமை பெண்ணாக இருந்து கன்னித்தன்மையை காத்துக் கொண்டவளாக அங்கு ஆபிரகாமோடு மணவாட்டியாக இணைக்கப்படுகிறாள். இங்கே இரண்டு கன்னிகைகள், மணவாளன் ஒருவர். ஆனால் அந்த இரண்டு கன்னிகைகளுக்குள்ளாக சுதந்திரவாளியை பெறத்தக்க விதமாக தன்னுடைய கிரியைகளின் மூலம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட கன்னிகை சாராள். ஆனால் ஆகாரை குறித்து கர்த்தர் அடிமை பெண் என்றே சாட்சியிடுகிறாள். அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய பிள்ளையும் நீர் புறம்பே தள்ளு என்று அங்கே ஆபிரகாமுக்கு சாட்சியிடப்படுகிறது. ஆகார் கன்னிகை, சாராளும் கன்னிகை. ஆனால் கிரியைகளின் மூலம் ஆகார் வேறு பிரிக்கப்படுகிறார். ஆகார் வேறு பிரிக்கப்பட்டதின் மூலம் ஆகாருடைய பிள்ளை அங்கே சுதந்திரவாளி என்ற நிலையில் இருந்து தள்ளப்படுகிறவனாக காணப்படுகிறான். இஸ்மாவேலுக்கு சுதந்திர பாகம் கட்டளிடப்படவில்லை. சாராள் என்ற கன்னிகை ஸ்திரீயாகி தன்னுடைய புருஷனோடு இணைந்து சேர்ந்து பெற்ற அந்த குமாரன் ஈசாக்கு சுதந்திரவாளியாக்கப்படுகிறான். இரண்டு பேரும் கன்னிகையே, புருஷர் ஒருவர். ஆனால் ஆகாருடைய கிரியைகள் நியமிக்கப்பட்ட சாராளுக்கு எதிர்வினையாற்றினபடினால் ஆகார் சபிக்கப்பட்டவளாக, ஆகாருடைய சந்ததி சுதந்திர பாகத்தை இழந்ததாக அங்கே காணப்படுகிறது. ஆபிரகாமுக்கு நியமிக்கப்பட்டவள் சாராள், ஆனால் ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டவள் ஆகார். சாராள் என்ற கன்னிகை ஆபிரகாமுக்காக நியமிக்கப்பட்டவள். ஆனால் ஆகார் என்ற கன்னிகை ஆபிரகாமுடைய மாம்ச சரீரமாகிய சாராளின் மூலம் ஆபிரகாமோடு இணைக்கக்கூடிய தன்மையிலே அங்கே காணப்படுகிறாள். இந்த இணைப்பு அங்கே மாமிசத்திற்குள்ளான கிரியைகளாக காணப்படுகிறது. இந்த இணைப்பு என்பது சாராள் என்ற மாம்ச சரீரத்தின் மூலம் தன்னுடைய சுய காரியத்தின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக ஆகார் என்ற கன்னிகை அங்கே ஆபிரகாமோடு இணைக்கப்படுகிறாள். சாராளை மணவாட்டியாக நியமித்தவர் கர்த்தர். எனவே சாராளுடைய சந்ததி, சாராளுடைய பிள்ளை அங்கே ஈசாக்கு சுதந்திரவாளியாக்கப்படுகிறான். இந்த இரு கன்னிகளும் புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு ஸ்திரீயினுடைய சந்ததி சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றதாகவும் இன்னொரு சந்ததி சுதந்திர பாகத்தை இழந்து போகக்கூடிய நிலைக்குள்ளாகவும் காணப்படுகிறது. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சாட்சியிடுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். இங்கே இஸ்ரவேலர்களுக்காக நியமிக்கப்பட்ட புருஷன் யெகோவா. இஸ்ரவேலுக்காக நியமிக்கப்பட்ட அந்த யெகோவா என்ற புருஷனோடு இணைக்கப்படுவதற்காக இஸ்ரவேல் என்ற மணவாட்டி அங்கே கன்னிகையாக காத்திருக்கிறாள். அப்படி கன்னிகையாக காத்திருக்கிறவர்களுக்குள் புத்தியுள்ளவர்கள் என்றும் புத்தி இல்லாதவர்கள் என்றும் தங்களுடைய கிரியைகளின் மூலம் இரண்டு விதமான பிரிவுக்குள்ளாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இணைக்கப்பட்ட இஸ்ரவேல் என்ற மணவாட்டி கன்னிகை கர்த்தரை மறந்து மாயையை தேடிக்கொண்டாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் ஜனங்களோ என்னை மறந்து மாயமான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. கர்த்தரை மறந்து மாயையை தேடிக்கொண்டார்கள். எது மாயை? அழியக்கூடியது மாயை, நிலையில்லாதது மாயை. நிலையில்லாதது தேவத்துவம். தேவத்துவத்துக்குள்ளாக தன்னுடைய கன்னித்தன்மையை காத்து கொண்டு புருஷனுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய கன்னிகை ஒருபுறம், கர்த்தத்துவத்துக்குள்ளாக தன்னுடைய கன்னித்தன்மையை காத்து கொண்டு மணவாளனுக்காக எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய கன்னிகை மறுபுறம். அங்கே தேவத்துவத்தின் கிரியைகளின் மூலம் கன்னித்துவத்துக்குள்ளாக காத்துக் கொள்கிற கிரியை ஆகாருடைய கிரியையாக காணப்படுகிறது. ஆனால் சாராள் என்ற கன்னிகை கர்த்தத்துவத்தின் நீதிக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றினபடியினால்
அவளுடைய சந்ததி, அவளுடைய பிள்ளை ஈசாக்கு சுதந்திரவாளியாக சாட்சியிடப்படுகிறார். கர்த்தர் ஈசாக்கை சுதந்திரவாளி என்று சாட்சியிடுகிறார். இரு வித்தும் ஆபிரகாமுடையது. சாராள் பெற்ற பிள்ளையும் ஆகார் பெற்ற பிள்ளையும் ஆபிரகாமுடைய வித்து. ஆனால் இரு கன்னிகைகளும் மணவாளனோடு சேர்ந்து ஈண்டெடுக்கிற பிள்ளைகள் அவர்களை ஈண்டெடுத்த தாயினுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர்கள் வேறு விரிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சியிடுகிறார். உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனோடு இணைக்கப்படுவதற்காக நான் நியமிக்கப்பட்டவன் என்று சாட்சியிடுகிறார். கிறிஸ்து என்ற ஒரே புருஷனோடு இணைக்கப்படுவதற்காக அன்றைக்கு சாராளுடைய பிள்ளைகளாக ஈண்டெடுத்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் எடுமின சபை கர்த்தத்துவத்துக்குள்ளாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாக இரண்டு விதமான கன்னிகைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு விதமான இந்த கன்னிகைகளும் ஆகாரின் தன்மை கொண்டவர்களும் சாராளின் தன்மை கொண்டவர்களும் கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற கன்னிகைகள். சாராளும் ஆகாரும் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவத்தின் சுவிசேஷத்துக்குள்ளாக கன்னிகைகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இந்த இரண்டு கன்னிகைகளும் கர்த்தத்துவத்தின் சுவிசேஷத்தை விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தங்களை கன்னிகைகளாக ஒப்புக் கொடுத்தவர்கள். அப்படி கன்னிகைகளாக ஒப்புக் கொடுத்தவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாகவும் இணைக்கப்பட்டவர்களாகவும் வேறு பிரிக்கப்படுகிறார்கள். சாராள் என்ற கன்னிகை கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற அந்த கன்னிகை அவள் நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையாகிய சபை. நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த கன்னிகையாகிய சபை கர்த்தத்துவத்தின் கிரியைகளின் மூலம் புருஷனோடு இணைக்கப்பட்டு அங்கே அவள் ஈண்டெடுக்கிற பிள்ளை சுதந்திரவாளி என்ற நிலைக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆனால் ஆகார் என்ற சபையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற அந்த கன்னிகை கர்த்தத்துவத்துக்குள்ளாதபடிக்கு தன்னுடைய கிரியைகள் தேவத்துவத்துக்குள்ளாக தேவத்துவத்தின் பிரமாணத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள். ஆகார் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்த கன்னிகை, சாராளும் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்த கன்னிகை. ஆனால் இவர்களுடைய கிரியைகள் மாறுபட்டு இருக்கிறபடியினால் அவர்கள் ஈண்டெடுக்கிற பிள்ளைகள் மாறுபட்டவர்களாக காணப்படுகிறார்கள். சாராளுடைய கிரியைகள் கர்த்தத்துவத்தின் நீதிக்கேற்ற கிரியைகளாய் நியமிக்கப்பட்ட நியமனத்தை அங்கீகரித்து புருஷனோடு இணைகிறபடியினால் அவள் ஈண்டெடுக்கிற பிள்ளை சுதந்திரவாளியாக சாட்சியிடப்படுகிறது. ஆனால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கக்கூடிய ஆகார் என்ற கன்னிகை தன்னுடைய கிரியைகள் தேவத்துவத்துக்குள்ளாக தேவத்துவத்தின் நீதிக்குள்ளாக அங்கே தன்னுடைய புருஷனோடு இணைகிறபடியினால் அவள் ஈண்டெடுக்கக்கூடிய பிள்ளை சுதந்திரவாதத்தை இழந்து போகக்கூடிய பிள்ளையாக சாட்சியிடப்படுகிறது. கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்து கர்த்தத்துவத்தின் நீதிக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற பிரமாணத்துக்குள்ளாக அந்த பிரமாணத்தின்படி செயல்படுகிற ஸ்திரீயோடு ஐக்கியப்படுவோமே ஆனால் நாமும் சுதந்திரவாளி என்ற நிலைக்குள்ளாக உயர்த்தப்படுவோம். நாமும் சுதந்திரவாளிகள் என்று கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற பிள்ளைகளாக மாறுவோம். தேவத்துவத்துக்குள்ளாக புருஷனை அறிய வேண்டும் என்று நாடி வரக்கூடிய அந்த ஸ்திரீனுடைய பிள்ளை கர்த்தத்துவத்தை மறந்து தேவத்துவத்துக்குள்ளாக புருஷனை நாடி வருகிறவள் வேசி மார்க்கத்தை சார்ந்தவள் என்று சாட்சியிடப்படுகிறது. எப்படியாக கன்னிகைகள் புருஷனுக்காக காத்திருக்கிறார்களோ அதே போல வேசிகளும் புருஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். இங்கே சந்திக்கும் பொருட்டு ஆவலோடு தேடுகிறவளாய் அந்த வேசி காணப்படுகிறாள். இந்த வேசியானவளும் தானும் புருஷனுக்காக காத்திருக்கிறேன் என்று தன்னை குறித்து அவள் அங்கே சாட்சி கொடுக்கிறாள். இந்த வேசியும் புருஷனுக்காக காத்திருக்கிறாள். இந்த வேசியினுடைய பிள்ளை ஆக்கினைக்குரியது. வேசி மார்க்கம் ஆக்கினைக்குரிய மார்க்கம். இந்த வேசியின் கிரியை எப்படிப்பட்ட தன்மை உள்ள கிரியையாக காணப்படும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல. சர்ப்பம் வஞ்சனைக்குரிய கிரியை. புருஷன் கிறிஸ்து. ஆனால் கிறிஸ்து என்ற புருஷனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க காத்திருக்கிறவர்கள் கன்னிகைகள். ஆனால் கிறிஸ்து என்ற புருஷனுக்காகவும் தன்னை ஒப்புக் கொடுக்க காத்திருக்கிறவள் வேசி. அவள் புருஷனை அறிந்தவள்.
கன்னிகைகள் புருஷரை அறியாதவர்கள். இங்கே சர்ப்பமானது தன்னுடைய போதனை ஏவாளுக்கு கொடுக்கிறது. இங்கே ஏவாள் என்று ஒரு சபை சாட்சியிடப்படுகிறது. சாராள் என்ற சபை கர்த்தரால் நியமிக்கப்பட்ட சபை. அது கர்த்தர் அனுப்பின தூதனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி தன்னுடைய கிரியைகளின் மூலம் தன்னுடைய கன்னித்தன்மையை காத்துக் கொள்ளக்கூடிய சபை. அது ஈண்டெடுக்கக்கூடிய பிள்ளை சுதந்திரவாளியாக சாராளுடைய பிள்ளையாக சாட்சியிடப்படுகிறது. மற்றொன்று, தன்னுடைய கன்னித்தன்மையை தானும் காத்துக் கொண்டவள் என்று இணைக்கப்பட்டவள் கொடுக்கக்கூடிய சாட்சி. அப்படி இணைக்கப்பட்டவள் கொடுக்கக்கூடிய சாட்சி நிறைவேறி தீர்ந்த பிரமாணத்தை கொண்டு தன்னுடைய கன்னித்தன்மையை காத்துக் கொண்டவளாக சாட்சியிடப்படுகிறாள். நிறைவேறி தீர்ந்த பிரமாணத்தை கொண்டு தன்னுடைய கன்னித்தன்மையை காத்துக் கொண்டதாக இணைக்கப்பட்டவள் கொடுக்கக்கூடிய சாட்சி. அங்கே அவள் பெறக்கூடிய பிள்ளை சுதந்திர பாகத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக சாட்சியிடப்படுகிறது. மற்றொன்று, கிறிஸ்து என்ற புருஷனுக்காகவும் காத்திருக்கக்கூடிய நிலைக்குள்ளாக காணப்படுகிற வேசி. இந்த வேசியினுடைய கிரியை கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியாதிருக்கக்கூடிய கிரியை. இந்த வேசியினுடைய கிரியை எப்படியாக இருக்கும் என்றால், அது கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகச் செய்யக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்துவை அறியாது கிறிஸ்துவை பற்றி கொடுக்கக்கூடிய சாட்சி அது கர்த்தத்துவத்துக்குள்ளாக வஞ்சிக்கிற சாட்சியாக காணப்படுகிறது. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. அது மாமிசத்துக்குள்ளாக தேவத்துவத்துக்குள்ளாக வஞ்சித்த ஒரு வஞ்சனை அல்ல. அது கர்த்தத்துவத்துக்குள்ளாக போதனையின் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு வஞ்சகம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இந்த கனியை நீ புசிக்காதே. அது கிறிஸ்துவாக இருக்கிறது. கிறிஸ்து பிரமாணம். அங்கே பிரமாணம் சாட்சியிடுகிறது. கிறிஸ்து சாட்சியிடுகிறார். கிறிஸ்துவாக சாட்சியிடப்படுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசியாதே என்று. ஆனால் சர்ப்பம் அந்த உண்மையை நின்று விலகச் செய்கிறது. தேவத்துவத்தை கொண்டு புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவதில்லை என்று அங்கே ஏவாளிடத்திலே சர்ப்பம் வஞ்சிக்கிறவனாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. அதனுடைய கிரியை தேவத்துவத்துக்குள்ளாக வஞ்சனை அல்ல, மாமிசத்திற்குள்ளாக செய்யப்பட்ட வஞ்சனை அல்ல. அது மாமிசத்திற்குள்ளாக சொல்லப்படுகிற போதனையின் மூலம் அங்கே அவளை வஞ்சிக்கிறதாக காணப்பட்டது. அங்கே உண்மையாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவாக சாட்சியிடப்படுகிறது. புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். இங்கே மாறான ஒரு போதனை. இங்கே வேறொரு புருஷனாக சாட்சியிடப்படுகிறது. நீ இதை புருஷிக்கிற நாளிலே சாகவே சாவதில்லை என்று. அந்த போதனை கிறிஸ்துவாக சொல்லப்பட்ட போதனைக்கு மாறாக சர்ப்பம் என்ற புருஷன் கொடுக்கக்கூடிய போதனையாக அமைந்தது. கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளுதல் கன்னித்தன்மைக்குரியது. கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியாதபடிக்கு விலகச் செய்வது வேசி மார்க்கம். பவுல் பிரசங்கியாத வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவன் வஞ்சிக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. சர்ப்பம் வேறொரு சுவிசேஷத்தின் மூலம் ஏவாளை வஞ்சித்தது. வேறொரு சுவிசேஷம் கன்னித்தன்மையிலிருந்து விலகச் செய்யக்கூடிய ஒரு சுவிசேஷம். கன்னித்தன்மையிலிருந்து விலகச் செய்யக்கூடிய சுவிசேஷம் வேசி மார்க்கத்துக்குரிய சுவிசேஷம். அது வேறொரு சுவிசேஷம். அது சாட்சியிடப்படாத சுவிசேஷம். சர்ப்பம் ஏவாளை அத்தகைய சுவிசேஷத்தின் மூலம் வஞ்சித்தது. அந்த சுவிசேஷம் மாயையான ஒரு சுவிசேஷம். அந்த மாயையான அந்த தேவத்துவத்துக்குள்ளான சுவிசேஷத்துக்கு ஏவாள் செவி கொடுத்தபடியினால் ஏவாளோடு இணைக்கப்பட்ட ஆதாம் அங்கே ஆக்கினிக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிறாள். கர்ப்பவதியாகுதல், கன்னிகையும் கர்ப்பவதியாகிறாள், ஸ்திரீயும் கர்ப்பவதியாகிறாள். கன்னிகை கர்ப்பவதியாகி ஈண்டெடுக்கும் பிள்ளை புத்தியுள்ள கன்னிகை ஈண்டெடுக்கக்கூடிய பிள்ளை. ஆனால் கன்னிகை அல்லாதபடிக்கு ஸ்திரீயாக இருக்கக்கூடிய ஒரு கிரியைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கர்ப்பவதியாகுதல். கன்னிகை கர்ப்பவதியானால் அந்த கன்னிகை கர்ப்பவதியாகி கிறிஸ்து என்ற பிள்ளையை பெற்றெடுத்தாள். இங்கே சாட்சியிடக்கூடிய சாட்சி மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின்படியாக, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம்.
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி. இயேசு கிறிஸ்து தலை, புருஷன், சபை. இங்கே இயேசு கிறிஸ்து கன்னியை கர்ப்பவதியானதின் மூலமாக ஜனிப்பிக்கப்பட்டார். கன்னியை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள். அந்த குமாரன் சபையாக மாறினது. அந்த சபை இயேசு கிறிஸ்து என்ற சரீரமாக மாறினது. அந்த சரீரத்தோடு இணைக்கப்படுகிறவள் கன்னிகைகள். கன்னிகைகள் சபை பிரமாணத்துக்குட்பட்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். சர்ப்பத்துக்குள்ளாக, வஞ்சனைக்குள்ளாக, தேவத்துவத்தின் கிரியைகளுக்குள்ளாக கர்த்தரை தேடுகிறவர்கள், வேசி மார்க்கத்துக்குரியவர்கள். கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே பாபிலோன் தன்னுடைய கிரியைகளை இந்த வேசி மார்க்கத்துக்குரிய கிரியைகளாகவே சாட்சியிடும். அதுபோலவே கடைசி ஏற்பாட்டிலும் எருசலேமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற கன்னிகை பாபிலோனாக மாறுவாள். அந்த பாபிலோன் வேசி மார்க்கத்துக்குள்ளாக, வேறொரு சுவிசேஷத்துக்குள்ளாக, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று அறியாதிருக்கக்கூடிய சுவிசேஷத்தை தன்னுடைய இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கொடுத்து அவர்களை அங்கே ஆக்கினைக்குரிய கிரியைகளுக்குள்ளாக தள்ளுகிறது. அது தேவத்துவத்துக்குள்ளாக, கர்த்தத்துவத்தின் நீதியை மறந்ததாக தன்னுடைய விசுவாசிகளுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய சுவிசேஷத்தை சாட்சியிடும். அது மாறுபாடான சுவிசேஷம். அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் வேசி மார்க்கத்துக்குரிய சுவிசேஷமாக மாறும். கன்னிகை கர்ப்பவதியாகி ஈன்றெடுத்த பிள்ளை அங்கே சுதந்திரவாளியாக, கிறிஸ்துவாக வேறு பிரிக்கப்படுகிறார். கர்த்தத்துவத்துக்குள்ளாக அவரோடு இணைக்கப்படுகிற கன்னிகைகள் கர்த்தத்துவத்தின் நீதிக்குள்ளாக சாராளாக நியமிக்கப்பட்டிருக்கிறவள் சுதந்திரவாளியை ஈன்றெடுக்கிறாள். ஆகாராக இணைக்கப்பட்டவள் ஆக்கினிக்குரியவனை ஈன்றெடுக்கிறாள். சுதந்திரவாதத்தை இழந்து போனவனை ஈன்றெடுக்கக்கூடிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் வேசி மார்க்கத்துக்குரியதோ கன்னிகை என்ற நிலையிலிருந்து மாறுபட்ட விதமாக இங்கே சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கற்பம் திறந்து பிறக்கக்கூடிய முதற் பலன் சுதந்திரவாளி என்று சாட்சியிடப்படுகிறது. ஒரு கன்னிகை ஸ்திரீயாகி முதலாவது அவள் ஈண்டெடுக்கக்கூடிய அந்த பிள்ளை சுதந்திர பாகத்துக்குரியது. அந்த சுதந்திர பாகத்துக்குரிய பிள்ளை ஜீவனுக்குரிய கிரியைகளுக்குரிய பிள்ளை. இது சாட்சியிடப்படக்கூடிய நீதி. இங்கே கற்பம் திறந்து முன் பிறந்தவன் ஏசா. ஆனால் கர்த்தரால் சுதந்திர பாகத்தை கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவன் யாக்கோபு. மாமிசத்தின்படி ஏசாவின் கிரியை நீதியுள்ள கிரியைகளாக காணப்பட்டாலும் இங்கே யாக்கோபினுடைய கிரியையே கர்த்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் கிரியையாக காணப்படுகிறது. ஏசா தன்னுடைய சுதந்திர பாகத்தை இழந்து போகத்தக்க விதமாக அங்கே ஒரு சூழல் உருவாகிறது. அந்த சூழலின் மூலம் அந்த சுதந்திர பாகமானது யாக்கோபினிடத்திலே வருகிறது. ஏசா சுதந்திர பாகத்தை விற்றான், யாக்கோபு சுதந்திர பாகத்தை பெற்றுக் கொண்டான். கிறிஸ்து சபைக்கு தலை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலை. இங்கே இந்த கிறிஸ்து என்ற புருஷனோடு கற்புள்ள கன்னிகையாக இணைக்கப்படுவதற்காக பவுல் அங்கே நியமிக்கப்படுகிறான். பவுல் இந்த கன்னிகைகளை புருஷனாகிய கிறிஸ்து என்ற சபையோடு இணைப்பதற்காக தன்னுடைய சுவிசேஷத்தை சாட்சியிடுகிறான். அந்த சுவிசேஷத்தின் மூலம் நியமிக்கப்பட்டவர்களும் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பதன் மூலம் இணைக்கப்பட்டவர்களும் அந்த புருஷனோடு இணைக்கப்படுகிறார்கள். ஆனால் நியமிக்கப்பட்டவர்களாய் அந்த புருஷனோடு சேர்க்கப்பட்டவர்கள் ஈண்டெடுக்கக்கூடிய பிள்ளை அங்கே சுதந்திரவாளி ஆகிறது. அந்த புருஷனோடு இணைக்கப்பட்டதாய் அங்கே இணைக்கப்பட்டிருந்த ஆகார் என்ற அந்த கிரியைகளுக்குரிய பிள்ளை அங்கே சுதந்திர பாகத்தை இழந்ததாக காணப்படுகிறது. கிறிஸ்து புருஷன். இங்கே வேதம் சாட்சியிடுகிறது அநேக கிறிஸ்துக்களும் அநேக கர்த்தாக்களும் இருக்கிறார்கள் என்று. ஆனாலும் பிதாவாகிய தேவன் ஒருவரே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்து எங்கே சாட்சியிடப்படுகிறார், அதே போல அந்தி கிறிஸ்துவும் சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்து சபைக்கு புருஷன். அங்கே அந்தி கிறிஸ்துவும் தன்னை புருஷனாக காட்சியளிக்கிறார். அந்தி கிறிஸ்து என்ற புருஷனோடு இணைக்கப்படுகிறவள் வேசி மார்க்கத்துக்குரியவள். அவள் தன்னுடைய கன்னித்தன்மையை இழந்தவளாக காணப்படுகிறாள். கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியாதவளாக காணப்படுகிறாள். அப்படி கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறியாத அந்த ஸ்திரீ வேசி மார்க்கத்துக்குரியவளாய் தான் ஈண்டெடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஆக்கினைக்குரியவர்களாக தீர்க்கத்தக்க விதமாய் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி வருகிறாள்.
சுதந்திரவாளியானவன் பவுல் ஒப்பு கொடுத்த கன்னிகையின் மூலம் கற்பம் திறந்து பிறந்தவள். அப்படி கற்பம் திறந்து பிறந்தவள் கற்புள்ள கன்னிகையாக புருஷனாகிய இயேசு கிறிஸ்து என்ற சபையோடு இணைக்கப்பட்டவள். தான் பெறக்கூடிய பிள்ளைகள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறது என்பதை அறிந்தவளாக இருக்கிறாள். ஆனால் கற்பற்ற நிலையிலே தன்னையும் கன்னிகை என்று சாட்சியிடக்கூடியவள், புருஷனோடு தானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சாட்சியிடுகிறவள், தான் பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆக்கினைக்குரியவர்களாக தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறாள். கற்புள்ள கன்னிகையாக வேறொரு சுவிசேஷத்துக்கு செவிகொடாதபடிக்கு நீதிக்குரிய சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் ஜீவனுக்குரிய கிரியைகளை செய்கிறவர்கள் சாராளுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறார்கள். அப்படி சாராளுடைய பிள்ளைகளாகிறவர்கள் கிறிஸ்து என்ற புருஷனோடு இணைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் ஈண்டெடுக்கிற பிள்ளைகள் சுதந்திரவாளிகளாகிறார்கள். அந்த சுதந்திர பாகம் பரலோக ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறான கிரியைகளை செய்கிறவர்கள் ஆக்கினைக்குரியவர்களாக தீர்க்கப்படுகிறார்கள். 7 சபை காலங்களிலும் இப்படியான ஒரு கிரியையை நிறைவேறி வந்தது. 7 சபை காலங்கள் நிறைவேறின பின் எழும்பக்கூடிய ஒரு கிரியை பாபிலோனாக அந்த ஸ்திரீ சித்தரிக்கப்படுகிறாள். எருசலேம் புதிய எருசலேமாக மாற வேண்டும். அது பாபிலோனாக மாறி தன்னுடைய கன்னித்தன்மையை இழந்ததாக காணப்படுகிறது. அது வேசி மார்க்கத்துக்குள்ளாக தேவத்துவத்துக்குள்ளாக இணைந்ததொரு கிரியைகளை செய்கிறதாக காணப்படுகிறது. தேவத்துவத்துக்குள்ள புருஷனை நாடி தன்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஸ்திரீ தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் சுதந்திர பாகத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே காணப்படுகிறது. இவைகள் சாட்சியிடப்பட வேண்டும். இத்தகைய கிரியைகள் கர்த்தர் மூலமாக கர்த்தத்துவத்துக்குள்ளாக சாட்சியிடப்பட வேண்டும். அந்த சாட்சியை கொடுப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து 2 தூதர்கள் அனுப்பப்பட போகிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி இந்த பூச்சக்கரத்திலே நியாயம் தீர்க்கக்கூடிய சாட்சியாக அமையும். நாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற சுவிசேஷத்துக்குள்ளாக நாம் வழி நடத்தப்பட தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.